திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 8ஆம் நாளில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ரெங்க விலாச மண்டபத்தில் புறப்பட்டு சித்திரை வீதிகளில் வலம் வந்த நம்பெருமாள் வையாளி கண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கோட்டை ரோட்டில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்தங்கி அலங்காரத்தில் இருந்த ஆஞ்சநேயரை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் தியாக சமுத்திரத்தில் உள்ள ஸ்ரீ மகா புற்று மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழாவும் விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவின் பொருட்டு காவிரி ஆற்றில் இருந்து சக்தி கரகம், பால்குடம், காவடி ஆகியவற்றை எடுத்து ஊர்வலம் கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து அம்மனுக்கு பால் அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள மாரியம்மன் கோயிலில் வெயிலின் தாக்கத்தை குறைக்க வேண்டி அம்மனுக்கு பொங்கல் வைக்கப்பட்டது. செய்யாறை வென்றான் பகுதியில் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்தனர். அப்போது ஏராளமான பெண்கள் சாமி வந்தும் ஆடினர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் பம்மனேந்தலில் உள்ள ஸ்ரீ குருநாத சுவாமி கோவிலில் 48வது குரு பூஜையை ஒட்டி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. மேலும் பால்குடம், அலகு குத்துதல், உடலில் சேற்றை பூசிக்கொண்டு ஆடுதல் ஆகிய வேண்டுதல்களும் செய்யப்பட்டது. பிறகு நடைபெற்ற அன்னதானத்தை சினிமா தயாரிப்பாளர் அன்பு செழியன் தொடங்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.